அமைத்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி. இந்த நல்ல நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உஸ்தாதாக இருக்கிற மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற இன்னும் வருகை தர இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அதிலே இங்கே நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் துறையினுடைய அமைச்சராக எங்களது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் மாண்புமிகு சி.வி. மெய்யநாதன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். திருத்தி அமைக்கப்பட்ட சிறுபான்மை ஆணையத்தினுடைய மாண்புமிகு முதல்வரால் 3 வருடத்திற்கு பிறகு மீண்டும் திருத்தி அமைக்கப்பட்ட சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர், லயோலா கல்லூரியில் லிபாவினுடைய இயக்குனராக இருந்து மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி வருவதோடு சிறுபான்மை ஆணையத்தின் பணிகளையும் சீர்படுத்தி இன்னும் வேகமாக்கி இருக்கிற எங்களது அன்புக்குரிய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களே, கடையநல்லூர் சேர்மன் அன்புக்குரிய மூப்பனன் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற ஆலிம் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, மாணவ கண்மணிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தெரிவித்தவனாக, நான் ஒரு பாடலை பாடிய பிறகு அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். நானும் சரி என்று ஒப்புதல் தந்தாலும், அண்ணலம் பெருமானார் அவர்கள் இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக, அதே நேரத்திலே மனித குலத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு அழகிய முன்மாதிரியாக நான் அண்ணலம் பெருமானார்களை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டியிருக்கிறான். அந்த அற்புதமான தலைவரை பற்றி இங்கே நாம் பேசுவதற்கு பாடுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் தி 100 என்ற நூலிலே, அதாவது நம்முடைய அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உயர்வு பெற்றவர் என்பதற்கு ஒரு உதாரணம் தி 100 என்ற புத்தகத்திலே மைக்கேல் ஹார்ட் என்கிற எழுத்தாளன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த 100 தலைவர்களை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதிலே நம்பர் 1 தலைவராக நம்முடைய அண்ணலம் பெருமானார் அவர்களை முதல் தலைவராக எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் 1965ஆம் ஆண்டு முதல் பதிப்பு வெளியானது. அப்போது நிறைய பேர் விமர்சனங்கள் எழுந்தது, கண்டனங்கள் ஏற்பட்டது. எங்கள் தலைவரை நீங்கள் 20ஆவதாக எழுதியிருக்கிறீர்கள், இன்னொருவர் எங்கள் தலைவரை நீங்கள் 8வது கொண்டு போயிருக்கிறீர்கள், எங்கள் தலைவரை 69வது இடத்திலே வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி கணைகள் தொடுத்த நேரத்திலே அவர் அத்தனை பேருக்கும் மைக்கேல் ஹார்ட் அதற்கான பதிலை கூறினார். ரசூலுல்லாஹ் அவர்களை ஏன் முதன்மையாக்கினார் என்று மனைவி முஸ்தபா அண்ணன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு நம்முடைய மைக்கேல் ஹார்ட் அவர்களை பார்த்து விசாரித்து அதையும் தெரிந்து கொண்டார்கள். நான் ஏன் முதல் தலைவராக எழுதினார் என்பதற்கு வரவில்லை. பிறகு 1995ஆம் ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புத்தகம் 2ஆம் பதிப்பாக அதே மைக்கேல் ஹார்ட் வெளியிட்டார்.
30 வருடங்களுக்கு பிறகு ஒரு புத்தகம் 2ஆம் பதிப்பு வருகிறது என்றால் அந்த புத்தகத்திலே பல பக்கங்கள் மாற்றப்படும், பல பக்கங்கள் சேர்க்கப்படும், பல விஷயங்கள் இப்போது 30 வருடத்திற்கு பிறகு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாற்றங்கள் மைக்கேல் ஹார்ட் எழுதிய புத்தகத்திலேயும் நடந்தது. 20வது இருந்த தலைவர் 25வதாக ஆனார். 19ஆக இருந்த தலைவர் 3வது தலைவராக மாறினார். தலைவர்கள் எல்லாம் மாறி மாறி இடம் பிடித்தார்கள். ஆனால் நம்பர் 1 தலைவராக முகமது நபியை 30 வருடத்திற்கு பிறகும் அந்த 100 புத்தகத்திலே மாற்றமாகவில்லை. இதே போல விமர்சனங்கள் எழுதி எல்லாருக்கும் பதில் சொன்னார். முகமது நபியை மாத்திரம் ஏன் 1வது இடத்திலேயே வைத்தீர்கள் என்ற கேள்வி எழுந்தது. அவர் சொன்னார், 30 வருடங்களுக்கு பிறகும் நான் யோசித்து பார்த்தேன், 1வது இடத்தை பிடிப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தேன். எனக்கு முகமது நபியை தவிர முதல் இடத்திற்கு வைப்பதற்கு யாருமே எனக்கு தோன்றவில்லை என்று மைக்கேல் ஹார்ட் அவர்கள் சொன்னார் என்றார். நான் சொல்லவில்லை. முகமது நபியை குத்தூஸ் சொல்லலாம், நம்முடைய உஸ்தாத் சொல்லலாம், இங்கே இருக்கக்கூடிய ஆலிம் உலமாக்கள் சொல்லலாம். ஆனால் நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்த கிறித்துவ மதத்தை சார்ந்த மைக்கேல் ஹார்ட் அவர்களே நம்பர் 1ஆக சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தலைவர் என்பதற்கான இது உதாரணம் என்பதை சொல்லி அன்னலம் பெருமானார் அவர்களை புகழ்கிற ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை, ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இரவே வருவதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை, ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இரவே வருவதில்லை. திங்கள் நபிகள் உலவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை, சங்கை நபியில் அங்கும் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை, திங்கள் நபிகள் உணவும் தெருவில் தென்றல் நடப்பதில்லை, சங்கை நபியில் அங்கும் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை. அண்ணல் நபிகள் அருகில் இருந்தால் அத்தர் மணப்பதில்லை, அண்ணல் நபிகள் அருகே இருந்தால் அத்தர் மணப்பதில்லை. கண்ணல் நபியின் கருத்தை சுவைத்தால், கண்ணல் நபியின் கருத்தை சுவைத்தால் கரும்பும் இனிப்பதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை, ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இரவே வருவதில்லை. பூமா நபிகள் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை, கோமா நபிகள் கூட நடந்தால் குடையும் தேவையில்லை, பூமா நபிகள் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை, கோமா நபிகள் கூட நடந்தால் குடையும் தேவையில்லை.
செல்வதில்லை. தாஹா நபியிடம் பழகிய குழந்தை, தாஹா நபியிடம் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இரவே வருவதில்லை. மன்னர் நபிகள் வசிக்கும் பேரை மாளிகை பெறவில்லை. தன்னோடு இருக்க ஏழ்மையை தவிர வசதியை விடவில்லை. மன்னர் நபிகள் வசிக்கும் பேரை மாளிகை பெறவில்லை. தன்னோடு இருக்க ஏழ்மையை தவிர வசதியை விடவில்லை. பாச நபியில் வயிற்றை முழுதாய் உணவே பார்த்ததில்லை. காசிம் நபியின் வீட்டில் இருக்க, காசிம் நபியின் வீட்டில் இருக்க காசுக்கு தகுதி இல்லை. வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை. ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை, இரவே வருவதில்லை, இரவே வருவதில்லை. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.